லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து நிச்சயத்தை நிறுத்துவீங்க. செக்யூரிட்டி, அவனுங்க வாங்கின அடிக்கு எந்திரிச்சு நடக்கவே ஒரு வாரம் ஆகும். அவங்க வந்து எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்ல ஏன் இப்படி திடீர்னு வந்து கலாட்டா பண்றீங்க? நீங்க பண்ற நிச்சயதார்த்தம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்குது. அதனாலதான் நாங்க வந்து தடுத்து நிறுத்துறோம். யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாரு கொடுக்கணும்? இது என் வீடு. நடக்க இருந்தது என் பேரனோட நிச்சயம். நடக்கணுமா நடக்க கூடாதான்னு முடிவு பண்ற எல்லா உரிமையும் ஒரு தாத்தாவா எனக்கு இருக்கு. ஐயா, நீங்க யாரு? எதுக்கு இப்படி திடீர்னு வந்து பிரச்சனை பண்றீங்க? ஓ, இவரு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இவர்தான் அரசனூர் ஜமீன் சூரிய பிரகாசம். உங்களுடைய சம்பந்தி சந்திரமோகனுடைய அப்பா. சஞ்சயோட தாத்தா. இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கும் சம்பந்தம் பண்ண வந்தா என்னமா அர்த்தம்? வேதா, என்ன இதெல்லாம்? ஏன் இவர்கிட்ட எதுவுமே சொல்லல? இவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சுந்தரி. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இத்தனை வருஷமா இவரை விட்டு ஒதுங்கிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? என் உயிர் போற வரைக்கும் மறக்காது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வாடான்னு சொல்றல. இங்க என்ன நடக்குதுன்னாவது உனக்கு தெரியுமா? சுயநினைவோட தான் இருக்கியா? அப்பா. அப்பாவா? இன்னும் மனசுல அந்த ஈரம் இருக்கா? நான் கூட யார் நீன்னு வெளியில போன்னு வழக்கம் போல விரட்டுவியோன்னு நினைச்சேன். உன் நண்பன் குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு தானே 20 வருஷமா என் கூட பேசுறதையே நீ நிறுத்தின. என் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தியே. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீ பண்றதுக்கு பேரு துரோகம் இல்லையா? நான் என்ன பண்ண? அட பாவி, மாணிக்கம் குடும்பம் உனக்கு பண்ண உதவியெல்லாம் நீயும் பொண்டாட்டியோட சேர்ந்து மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல. அப்ப இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? உன் பையனுக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட நிச்சயம் நடந்துகிட்டு இருக்கு. நீ கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? தயவு செஞ்சு பழைய விஷயங்களை எல்லாம் பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வந்த வேலையை முடிக்காம பாதியிலாம் போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கங்க. என் பையனோட நண்பன் மாணிக்கத்துக்கு வித்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை சஞ்சய்க்கு கட்டி வைக்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அந்த புள்ளதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். மாணிக்கம் செஞ்ச உதவிக்கு இந்த குடும்பம் செய்கிற நன்றி கடன் அதுதான். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சஞ்சய்க்கு கட்டி வைக்க நினைச்சா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. சஞ்சய் ஏன் பையன். அவனை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட முடியாதுமா. இதுல வித்யாவோட வாழ்க்கையும் இருக்குது. என்ன ஆளாளுக்கு இதே பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சய் என்ன வித்யாக்கு தாலியா கட்டிட்டான்? ஆமா, தாலி கட்டிட்டான்.
கிட்டத்தட்ட தாலி கட்டின மாதிரி தான். ஏன்னா இதை நாங்க இப்ப முடிவு பண்ணல, பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, கொஞ்சம் ஒதுங்கி நில்ல. ஐயா இவங்க கிட்டலாம் என்ன பேச்சு? மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க பேரனை தூக்கிட்டு போய் வித்யா கூட சேர்த்து வைப்போம். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதோ உங்க கண்ணு முன்னாடிதான் என் பையன் நிக்கிறான். எங்க அவன் மேல கை வைங்க பார்க்கலாம். வேதா, உன் கூட போட்டி போடுறதுக்கு நாங்க இங்க வரல. வித்யாவுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுவும் உன் சம்மதத்தோட நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஜென்மத்துல அதுக்கு வாய்ப்பே இல்ல. நடக்கும். நாங்க நடத்தி காட்டுவோம். பார்க்கலாம். உங்கள மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவனா என்கிட்ட சவால் விட்டு யாரும் ஜெயிச்சதில்ல. நான் முடிவு பண்ணது மட்டும்தான் நடக்கும். ஐயா, ஏற்கனவே இந்த குடும்பத்துல பல பிரச்சனை. எல்லாரும் பேசி சுமூகமா இந்த நிச்சயத்தை நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து இப்படி பிரச்சனை பண்ணலாமா? பார்த்தா ஊர் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்க சுமூகமா பேசி முடிக்கலாம்னு தான் வந்திருக்கோம். உங்க தங்கச்சி அதுக்கு ஒத்து வர மாட்டாங்களே. தாத்தா, தாத்தா என் கூட வாங்க. எங்க? ப்ளீஸ் வாங்க தாத்தா. விடுடா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. தாத்தா, இப்ப நடக்கிறது வெறும் நிச்சயம் மட்டும்தான், கல்யாணம்லாம் இல்ல. என்னை மீறி கல்யாணம்லாம் நடக்காது. நான் வித்யாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. சஞ்சய், நீ எதுக்கு அவர்கிட்ட கெஞ்சுற? அவர் என்ன சொன்னாலும் அவர் நினைக்கிறது நடக்காது. தாத்தா சொல்றத கேளுங்க. பிரச்சனை பண்ணாம ஊருக்கு போங்க. ஏற்கனவே நான் செஞ்சிருக்கணும். பரவாயில்ல, என் அப்பா செய்கிறாங்க, நல்லதுதான். தொலைச்சிருவ ராஸ்கல். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருப்ப? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என் கண்ணு முன்னாடியே என் பையனை கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? அப்படிதான் அடிப்ப. என்ன பண்ணுவ? என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. எப்படி நீங்க சஞ்சய் அடிக்கலாம்? நீங்க என்ன அவனை வளர்த்தீங்களா இல்ல நல்லது கெட்டது பண்ணீங்களா? எதுவுமே செய்யலைனாலும் அவ என் பேரன். நான் அப்படிதான் அடிப்பேன். உன் பையனை அரைஞ்சத உன்னால தாங்கிக்க முடியலல்ல? ரத்தம் துடிக்குதோ? அப்ப அறியாத வயசுல 2 பொம்பளை பிள்ளைங்க பெத்த தாயை இழந்துட்டு நிற்கும் போது அதுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுல மனசு எப்படி கொதிச்சிருக்கும்? பெத்த தாய் இல்லாம தகப்பனும் கூட இல்லாம வித்யாவும் அவ தங்கச்சி லட்சுமியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. இதுவரைக்கும் அதை பத்தி நீ யோசிச்சு பார்த்திருப்பியா? உனக்கு உதவி செஞ்சதுனால தான் அவங்களுக்கு அந்த நிலைமை. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு காரணமே நீதான். நீ செஞ்ச பாவம் தீரணும்னா அதுக்கு ஒரே வழி வித்யா இந்த வீட்டு மருமகளாகிறது மட்டும்தான். அது நடக்காது, நடக்காது, நடக்காது. ஏன் நடக்காது? எந்த விதத்துல வித்யா குறைஞ்சவ? எல்லா விதத்திலயுமே அவ குறைஞ்சவதான். அவ படிக்காதவ. சஞ்சயால எப்படி அவ கூட சேர்ந்து வாழ முடியும்? 2 பேரும் சேர்ந்து வாடுறதுக்கு படிப்பு முக்கியம் இல்லம்மா, மனசு ஒத்து போக்கணும், அதுதான் முக்கியம்.
இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் என் பையனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணுதான் பிரீத்தி. பெரிய படிப்பு படிச்சிருக்கா. சஞ்சயோட ப்ராஜெக்ட்டுக்கே அவதான் சப்போர்ட்டா இருக்கா. எனக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற திறமை அவகிட்ட இருக்கு. வித்யாவுக்கு என்ன தெரியும்? ப்ராஜெக்ட்னு இங்கிலீஷ்ல எழுத்து கூட்டி படிக்க தெரியுமா, இல்ல எழுதவாது தெரியுமா? பிரீத்தி ஒரே நேரத்துல 10 பிசினஸ் கூட மேனேஜ் பண்ணுவா. உங்க வித்யாவால சமையல் கட்டை தாண்டி எதையாவது மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரத்துக்கான ஒரு தகுதி கூட வித்யாக்கு கிடையாது. என் பையனுக்கு பக்கத்துல நிக்கிற அருகதையே இல்லாதவ அவ. நீ பேசுனது எல்லாமே சரியான பாயிண்ட் தான். அவளுக்கு பிசினஸ் பண்ண தெரியாதுதான். ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க மனச புரிஞ்சு நடந்துக்க தெரியும். அருமையை ஜெயிக்க போராடிக்கிட்டு இருந்தவ எங்கன்னு படிக்கிறது? வித்யா படிப்பறிவு இல்லாத பொண்ணுதான். இங்கிலீஷ் பேச வராதுதான். கையெழுத்து கூட போட தெரியாதவதான். ஆனா கள்ளங்கபடம்னா என்னன்னே தெரியாத பொண்ணவ. ஆபத்தில் இருக்கிறவங்க எதிரியா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு உதவுற கடவுள் குணம் அவகிட்ட இருக்கு. 10 பிசினஸ் பண்ற திறமை வேணா அவகிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், அதுல எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருந்தாலும் அதை முன்ன நின்று சரி செய்யற திறமையும் தைரியமும் அவகிட்ட இருக்கு. ஆமா, கடைசியா என்ன சொன்ன? ஸ்டேட்டஸ், அருகதை, அதெல்லாம் நீ பேசலாமா வேதா? நான் உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தும் போது கையில ஒத்த ரூபாய் இல்லாம நடு ரோட்ல நின்னீங்களே, அப்ப யார் உங்களுக்கு உதவி பண்ணா? வித்யாவோட அம்மா பார்வதி கொடுத்த நகையும் பணத்தை வச்சு தானே நீ ஸ்கூல் ஆரம்பிச்ச. தானே இன்னைக்கு இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்குது. தானே உனக்கு இந்த அளவுக்கு திமுறையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து விட்டுருக்கு. பார்வதி கிட்ட உதவி வாங்கும் போது நீ தகுதி பார்த்து அந்த உதவி வேண்டான்னு சொல்லியிருந்தா நீ பெரிய ஆளு. ஆனா அந்த உதவியை வச்சு நீ முன்னேறினதுக்கு அப்புறம் தகுதியை பத்தி பேசுற தகுதி உனக்கு இருக்கா? உனக்கு உதவ முடியாதுன்னு பார்வதி சொல்லியிருந்தா இப்போ நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பணம் நகையை வச்சு படிச்சு வித்யா உன்னை விட ஒரு படி மேல இருந்திருப்பா. பார்வதியும் உயிரோட இருந்திருப்பா. நீங்களும் உங்க பையனும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? அந்த சூழ்நிலையில பார்வதி செஞ்ச உதவி பெருசுதான். நான் அதை எந்த இடத்துலயுமே இல்லன்னு சொன்னதே இல்ல. அதுக்கு பதிலா எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்கறேன், சொத்து வேணும்னாலும் எழுதி கொடுக்கறேன். அதுக்கு பதிலா என் பையனோட வாழ்க்கையை கேட்காதீங்க. அதை என்னால கொடுக்க முடியாது. ஏமா கொடுக்க முடியாது? முடியும். உனக்கு அப்புறம் உன் காலேஜ வித்யாவால பாத்துக்க முடியுமான்னு கேட்டீல்ல? உனக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்க. நீ சிங்கப்பூர் போயிருந்தப்ப உன் காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை சீல் வைக்க பார்த்தாங்களே, ஞாபகம் இருக்கா? அதான் என் பையன் அந்த பிரச்சனையில இருந்து காலேஜ ரெக்கவர் பண்ணிட்டானே, என் கௌரவத்தையும் காப்பாத்திட்டானே. அது அவன் பண்ணல, வித்யா தான் பண்ண வச்சா. வித்யாவுக்கு நான் பட்ட நன்றி கடனுக்காக 150 ஏக்கர் சொத்தை கொடுத்தேன். அதோட மதிப்பு 200 கோடி. அந்த சொத்தை வெறும் 80 கோடிக்கு அடமானம் வச்சுதான்
உன் காலேஜ் அந்த புள்ள காப்பாத்துச்சு. ஓ மரியாதை கௌரவத்தையெல்லாம் தூக்கி நிறுத்துனா. அந்த பிள்ளையோட அந்த மனசுக்கு நீ சொல்ற தகுதி படிப்பெல்லாம் ஈடாகுமா? அதை சொல்ல வேணான்னு சொன்னனே தாத்தா, சொல்லிட்டீங்களே. சஞ்சய் வேற மாட்டிக்கிட்டானே, அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இது உண்மையா சஞ்சய்? ஆமாம்மா. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல வித்யாவோட அப்பா அம்மா உனக்கு உதவி பண்ணாங்க. இப்ப வித்யாவே உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வித்யாவோட நன்றி கடனை உன்னால தீர்க்க முடியாதுடா. இதை விட உனக்கு வேற என்ன தகுதி வேணும்? எனக்கு தெரியாம செஞ்ச உதவிக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவ கொடுத்த பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுத்துடுறேன். சஞ்சய் விஷயத்துல நான் எடுக்கிறது தான் முடிவு. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னடா பார்த்துட்டு அப்படியே நிக்கிற? நீனும் மாறவே இல்லையா? உன் பொண்டாட்டி தப்பண்ணா அதை சுட்டி காட்ட மாட்டியா? அந்த தைரியம் கூட இல்லாத கோழை ஆயிட்டியா நீ? நம்ம வம்சத்துல அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களேடா. நான் கடைசி வரைக்கும் போராடி முடியாம தான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு நீங்க அறிவுரை சொல்றீங்க, ஆனா உங்களை விட அதிகமா வித்யாவோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறவன் வேதா. கடைசியா ஒரு தடவை யோசி, வித்யா மாதிரி ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறவ இப்ப நீ கெஞ்சி கேட்கறதால முடிவை மாத்திக்க போறாளா என்ன? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். வித்யாவை தவிர யாரு கூட சஞ்சய்க்கு கல்யாண ஏற்பாடு நடந்தாலும் அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். நான் இல்லைன்னாலும் வித்யாவுக்கு நியாயம் தேடி கொடுக்கறது உன்னோட கடமை. அதை செய்ய தவறுனா நீ என் புள்ளையே இல்லடா. நான் செத்தா எனக்கு கொல்லி போடுற தகுதி கூட உனக்கு இல்லாம போயிடும். அதையும் மீறி இந்த பொண்ணு கூட சஞ்சய்க்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? நான் பயப்பட மாட்டேன். என்னங்க நீங்க? வித்யாவோட வாழ்க்கைக்காக உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. என் தங்கச்சி கழுத்திலே கத்தி வைக்கிறீங்களா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ற பாருங்க. என்ன விதா இதெல்லாம்? தம்பி, போனை இறக்குறியா? போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி சொல்லு மாயி. உங்களுக்கெல்லாம் அன்பா சொன்னா புரியாது. அதான் சொல்ல வேண்டிய விதத்துல நான் சொல்றேன். பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க, படிச்சிருக்க, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு வித்யா வாழ்க்கையில குறுக்க வந்தா எனக்கு வேற வழி தெரியலம்மா. வித்யா வாழ்க்கைக்கு முன்னாடி யாரோட உசுரும் எனக்கு பெருசு இல்லை. ஒரே பொண்ணு, கிடைக்க போற வாழ்க்கையை விட உசுறு ரொம்ப முக்கியம் இல்லையா? பாத்துக்கங்க. இவ்ளோ பேசுறீங்களே, அப்ப கையோட அந்த வித்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே.
ஏன் தனியா வந்தீங்க? எங்க அவ? என்ன ஃபேஸ் பண்றதுக்கு அவ வர பயப்படுறாளா? பயமா? அந்த புள்ளைக்கா? பாசத்துக்கு பணிஞ்சு போவாளே தவிர வித்யா யாருக்கும் பயப்பட மாட்டா. அப்படியா? அப்ப எங்க அவ? அந்த புள்ள இங்கதான் இருக்கு.